திட்டங்கள், ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ் புதல்வன் ஸ்கீமுக்காக 360 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மாணவர்களுக்கு 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து மாதம் மாதம் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி புதுமை பெண் திட்டத்தில் பெண்களுக்கு கொடுத்துருந்தாங்க, இப்போ மாணவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்து ஐடி பார்க் வந்து கோயம்புத்தூரில் 1100 crores வரப்போகுது. கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே 3500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 2030க்குள்ளே 8 லட்சம் வீடு கட்டித்தரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு கீழே திடக்கல்வி மேலாண்மை, பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வரது, மலிவு விலை வீடுகள், ஸ்கூல்ஸ், பாலங்கள், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு மொத்தமாக 87 குடிமை உள்ளமைப்பு திட்டங்களுக்காக 1000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. டெக்ஸ்டைல் பார்க்ஸ் வந்து விருதுநகர், சேலம் டிஸ்ட்ரிக்டில் வரப்போகுது. அதுக்காக 2483 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. தொல்கொடி திட்டத்துக்கு கீழே பழங்குடியினர் பகுதியில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு, நிரந்தர வீடு அப்படின்னு அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதியை பண்ணி கொடுக்கறதுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அடையார் ரிவரில் சீவேஜ் பைப்லைனும், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், அப்புறம் 4 பூங்காக்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக தான் இந்த 1500 கோடி. ஹைடெக் லேப்ஸ் அண்டு ஸ்மார்ட் கிளாஸ்க்காக 960 கோடியும், கம்பைன்டு வாட்டர் சப்ளை ஸ்கீம் திண்டுக்கல், நாமக்கல், பெரம்பலூரில் வரப்போகுது. அதுக்காக 1289 கோடியும், பிராட்வே பஸ் ஸ்டாண்டை மாடர்னைசேஷன் ஆக்கிறதுக்காக 823 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் 27 மாடி கட்டணம் வரப்போகுது. அதுக்காக 688 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனுக்காக 250 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா பீச்சஸ்க்கு சர்வதேச அங்கீகாரம் வந்து கொடுப்பாங்க. அப்படி சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சிது அப்படின்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் கிடைக்கும், குவாலிட்டியான குளிக்கிற தண்ணி கிடைக்கும், என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, பீச்சஸோட சேஃப்டி அண்ட் கன்சர்வேஷனுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த 4 விஷயத்துக்காக தான் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் மொத்தமாக 12 ப்ளூ ஃப்ளாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் ஒன்றே இருக்குது. எங்கே அப்படின்னா கோவளம் பீச். நீர்ப்பாசன தொட்டிகள், குளங்களை புதுப்பிக்கிறதுக்கு 500 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. கைத்தறி கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்கு ஒருங்கிணைந்த வளாகம் கட்ட போகிறாங்க 227 கோடியில். ஹைடெக் ஃபிலிம் சிட்டி பூந்தமல்லியில் வரப்போகுது. அதுக்கு 500 கோடி. இது எதுக்காக அப்படின்னா தமிழ் சினிமாவோட ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஃபாரின் ஷூட்டிங் லொக்கேஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இருக்கிறதுக்காக பூந்தமல்லியிலேயே ஹைடெக் ஃபிலிம் சிட்டி வரப்போகுது. மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொண்ட பப்ளிக் லைப்ரரிஸ் வரப்போகுது. அதுக்காக 213 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கிராமப்புறங்களில் 2000 வாட்டர் டேங்க்ஸ் வரப்போகுது. அதுக்காக 365 கோடி ஒதுக்கியிருக்காங்க. காலேஜஸில் நியூ ஸ்கில் லேப்ஸ் கொண்டு வர போகிறாங்க. எங்கெங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். அதுக்காக 200 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 11 கோடி புதுசாக வரப்போகிற 10 கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்காகவும் 20 கோடி புதிய கைவிஞர்களை ஊக்குவிக்கும் திட்டத்துக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. இதோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்னா பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா செப்டம்பர் 17, 2023 கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் 25% வந்து மானியம் கடனாக வந்து கொடுப்பாங்க கைவினைஞர்களுக்கு. 104 கோடி ரூபாய் ஐலண்ட் கிரவுண்ட்ஸில் மாடர்ன் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அம்யூனிட்டிஸ் கொண்டு வரதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. 17 கோடி ரூபாய் கீழடி மியூசியமுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் பழமையான கோயில்களை புதுப்பிக்கிறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. கனி தமிழ் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீமுக்காக 5 கோடியும், 25 கோடி வந்து ஆஸ்டிம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த குழந்தைகள் வந்து பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் சிரமப்படுவாங்க. இது ஒரு நரம்பியல் தொடர்பான பிரச்சனை. இதுக்கான விழிப்புணர்வு தினம் தான் April 2 ஆக்டிசம் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். சிஎம் தாயுமானவர் திட்டம் 5 லட்சம் ஃபேமிலிஸை வந்து வறுமை பிடியிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. 2 வருஷத்துக்குள்ளே வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு February 19, 2024 நிதி அமைச்சர் தென்னரசு தான் இதை அறிவித்தார். ஏழைகளை சமூகம் பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுக்காக கல்வி, வீடு, மற்ற வசதியெலாம் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் வேறு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கிராண்ட் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் சென்டர் வந்து கோயம்புத்தூரில் வரப்போகுது. க்ரீன் எனர்ஜி கம்பெனி வரப்போகுது. தூத்துக்குடியில் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்டு ப்ராப்ளம் பார்க் கட்ட போகிறாங்க. எஜுகேஷன் லோன்ஸ் வந்து 1 lakh காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு வராங்க. அண்ட் ப்ளே ஃபெசிலிட்டிஸ் வந்து கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில் வரப்போகுது.
குரூப்ஸுக்கு 35,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன்ஸ் வந்து தொடங்க போகிறாங்க. புதுசாக 3000 பேருந்துகள் வந்து பயணத்துக்கு விட போகிறாங்க.